உள்ள காலமும் இதுக்கு பின்னால மௌத்தை தொடர்ந்து வரக்கூடிய மறுமையுடைய காலமும் மனிதர்களுடைய பார்வையில் இல்லை. அதனால் இந்த சிந்தனையிலையும் இல்லை. அதை பற்றி மக்கள் பெரிசாக பொருட்படுத்துவது கிடையாது. கடந்த காலம் எப்படி வந்தோம், எப்படியோ வந்துட்டோம், இனி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை என்னத்தை யோசிக்க வேண்டி இருக்கிறோம். எதிர்காலம் எப்படி போகுது? எதிர்காலம் மௌத்துக்கு பின்னால மறுபடிய வாழ்க்கை இருக்குது என்ற விடயம் நாம் இல்லை என்று மறைக்கவில்லை என்றாலும் அதை பெரிசாக மனசுக்கு எடுக்கவும் இல்லை. மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது, நிரந்தரமான வாழ்க்கை, முடிவே இல்லாத வாழ்க்கை, அதுதான் நிதர்சனமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையுடைய எங்களுடைய தொடர்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா, நாம் மறுக்கல்ல, அந்த மட்டத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மனசுக்கு எடுத்து அதை எங்களுடைய உண்மையான உறுதியான எதிர்காலம் என்று நாம் முழுமையாக அதன் பக்கம் முன்னோக்கக்கூடிய சூழல் இல்லை. ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க. அதனாலதான் மறுமையுடைய விஷயங்களை, மறைவான விஷயங்களை அடிக்கடி பேசிக்கொண்டே இருக்கணும், நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எந்த அளவு அது மனசுல இடம் பிடிக்குதோ அந்த அளவுதான் ஒரு மனிதனுடைய தீன் உண்மையாகும். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, மறுவுள்ள வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொண்டாலும் மனசுக்கு படாதோ தீனும் படாது. அல்லாஹ்வுடைய வாதாக்கள், நன்மாராயங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வந்திருக்கக்கூடிய கூலிகள், இது வெறும் ஒரு செய்தியாக போகுமே தவிர மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக அமையாது. அதனால இந்த கைபான விஷயங்களை, மறுவுலகத்துடைய விஷயங்களை, கண்ணுக்கு மறைவான விஷயங்களை குர்ஆன்ல திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஒரு தடவை சொன்னா போதாது, திருப்பி திருப்பி சொல்லணும். பொதுவாக பார்த்தோம்னா சட்டத்திட்டங்கள் இருக்கிறது, ஒரு தரம் படிக்கிட்டா போதும். ஒவ்வொருடைய பருது 6, 12, 3 என்னன்றது நாங்கள் 6 வயசுல படிச்சிருந்தது இப்பயும் போதும். அதுதான் பிறகு வர்றது. தொழுகையிலே பருதுகள் என்னென்ன என்பதை நாங்கள் 15 வயசுல விரிவாக படிக்கிட்டோம்னா அதுதான் 50 வயசுல திருப்பி திருப்பி புதுசா படிக்க தேவையில்லை. அந்த ஒரு விஷயம்தான் அது. இது ஹலால், இது ஹராம் என்று படிக்கிட்டோம்டா அதுதான், அவ்வளவுதான் அது. ஆனா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை பற்றி திருப்பி திருப்பி சொல்றான். ஒரு தரம் சொன்னா போதும் தானே? இல்ல, ஒரு தரம் சொன்னதுக்கு போதுமாகாது, அதை திருப்பி திருப்பி சொல்லணும். ஏன்னா கைபான விஷயம், அது ஏற்றுக்கொண்டதுக்கு மனசுக்கு படாது. ஏற்றுக்கொண்டுதான், சரிதான், ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. ஏற்றுக்கொண்டதுக்கு இந்த சொர்க்கத்துடைய ஆசை மனசுல பெருசா பட போறது இல்லை. ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏற்றுக்கொண்டது மனசுல அது பெருசா இடம் பிடிக்கல. இடம் பிடிக்க இல்லைன்றது எந்தாட வாழ்க்கையை சான்றாக அமைது. ஆகிரத்துக்காக துனியாவை விளக்க தயாரில்லை. அவனா என்னது? அப்ப சொர்க்கத்துடைய அறிவு ஏற்றுக்கொண்டுதான் இருக்கும். ஆனா மனசுல பெருசா இடம் கொடுக்கல. நாங்க பொய்ன்னு சொல்லல, ஆனா அதுக்கான துனியாவை விளக்க போறதும் இல்லை. இதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல திருப்பி 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஏன் சொல்றான்? சொர்க்கத்தை பத்தி நீங்க அறிஞ்சு கொள்ளணும் என்னதுக்காண்டி சொல்லல. சொர்க்கத்தை பத்தி நாங்க அறியணும் என்றா 5 ஆயத்தே போதும். திருப்பி திருப்பி ஏன் சொல்றான் அல்லாஹ் தஆலா? இந்த சொர்க்கத்தை பத்தி அறிஞ்சது ஆசையாக மாறி, பேராசையாக மாறி, அதனுடைய துனியாவை அதுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கின்ற அந்த முடிவுக்கு வரணும். அதுக்குதான் ஈமான் சொல்றது.
அதுதான் திருப்பி திருப்பி சொல்லப்பட்டது, இல்லாட்டி சொல்ல தேவையில்லை வந்து. ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தீல் அன்ஹார், எத்தனை தவறு குர்ஆன்ல, ஆறுகள் அதுக்கு கீழாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கம். அது எத்தனை தரம் சொன்னாலும் விஷயம் ஒன்றுதானே. ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க கீழால, மேல மாளிகை இருக்குது, தோட்டம் இருக்குது. அது எத்தனை தரம் சொன்னாலும் ஒன்றுதானே. ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும்? இதான் விஷயம். சொன்னதுக்கு உன மனசுல அது பெருசா படாது. பட்டிக்கு சஹாபாக்களுக்கு. அதனாலதான் சஹாபி மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன், அல்லாஹ்வுக்கு யாரு கடன் கொடுக்கிறது இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கின உடனே சதக்காவை அல்லாஹ் தஆலா கடன் என்ற வடிவத்தில் சொல்றான். ஏனென்றா சதக்கா கொடுத்தா போயிச்சே, கடன் கொடுத்தா வரும். அப்ப நீங்க கொடுக்கிற சதக்கா இருக்கிறது கடன் மாதிரி திருப்பி வரும். அப்படி விளங்கி கொள்றதுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா சதக்கா கொடுக்கிற யாருன்னு கேட்காமலுக்கு அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்கிற யாருன்னு கேட்கிறார். நீங்க மனிதனுக்கு சதக்கா கொடுக்குறீங்க, அப்படியே மறுபக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு கொடுத்த கடன். அது ஏழைகளுக்கு கொடுத்த சதக்கா, அதுல முன்பக்கம் ஏழைகளுக்கு கொடுத்த சதக்கா, அதுல மறுபக்கம் அல்லாஹ் கொடுத்த கடன். அல்லாஹ் கடனை திருப்பி தர மாட்டானா? அல்லாஹ் பல மடங்காக்கி திருப்பி தருவான். இது நாங்களே ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா ஏழைகள் வந்தா அள்ளி அள்ளியா கொடுக்கிறோம், கொஞ்சம் கிள்ளி கிள்ளி தான் இருப்போம். திருப்பி திருப்பி வந்தா எங்களுக்கு அறிந்த மாதிரியும் என்னடா இவன் திருப்பி திருப்பி இங்கதான் வாரான், வேற இடம் இல்லையான்னு கேட்போம். கொடுக்கலையும் கஷ்டப்படுத்துறாங்க வந்து இந்த 5, 10, 20 பேர் என்ன வரானுங்களே என்று யோசிப்போம். சஹாபி அப்படியே தோட்டத்தை கொடுத்துட்டார். யாரும் சொல்லுதா என்ன தோட்டம் தந்துடுறேன். தோட்டத்தை கொடுத்தது பின்னால தோட்டத்துக்கு உள்ளுக்குள்ள நுழையாமலுக்கு வெளியில ரோட்டிலிருந்து சத்தம் போட்டாத அந்த மனைவி கிட்ட, நான் இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு கடனாக கொடுத்து விட்டேன், நீ வெளியில வான்னு சொன்னான். தோட்டம் முழுக்கையா கொடுத்தது, அதுக்குள்ள வீடு இருக்கு, அதை சேர்த்தா கொடுத்தது. மனைவி எவ்வளவுலாம் பேச இடம்பாடு இருக்குது. நாங்க சில விஷயங்களை சதக்கா கொடுக்குற மனுஷிக்கு தெரியாம தான் கொடுத்தா கூட சத்தம் பண்ண, நீங்க எவ்வளவு கொடுக்க வேணும், நீங்க மட்டும் தான் நினைக்கிறீங்க, மத்தாக்களும் கொடுப்பாங்கன்னு எவ்வளவோ அப்படி சொல்ற பெண்களே இருப்பாங்க. இந்த பொம்பளை என்ன தெரியுமா பேசினா, தோட்டத்தை அப்படியே கொடுத்து அரைவாசி கொடுக்கவும் இல்லை, வீட்டை விட்டு போய் மிச்சத்தை அப்படியும் இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. ரபிஹத்தி திஜாரா, ரபிஹத்தி திஜாரான்னு சொன்னான். சிறந்த லாபம், சிறந்த லாபம், நீங்க செஞ்ச வியாபாரத்துல மிகப்பெரிய லாபம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷமா வந்த அந்த பொம்பளை. இந்த கையில இருந்த தோட்டமும் வீடும் பறி போனது, இதுதான் காட்சி. ஆனா சஹாபாக்கள் மறுமைதான் எதிர்காலம் என்று வாழ்வதனால இந்த செயலுடைய மறுமையுடைய பகுதியை பார்த்தார்கள். பார்த்துட்டு சொன்னா முழு தோட்டமும் போனது மிகப்பெரிய லாபம் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக வெளியில வந்தார். சஹாபாக்கள் சேமிப்பு என்பது அறவே இல்லை, இருந்தாலும் சிறு பகுதி, சேமிப்பை விடவும் பல மடங்குதான் சதக்கா இருந்தது. எவன்கிட்ட நாங்க சதக்கா கொடுக்கிறோம், இவர் 10 லட்சம் ரூபாய் சதக்கா கொடுக்கிறோம், கருத்து என்னவா இருக்கும்? இதை விட பல 100 மடங்கு சேமிப்பில் இருக்கு என்பதன் இருக்கு. 50 லட்சம் ரூபாய் சேமிப்பில் இருக்கிற ஒரு ஆள் 10 லட்சம் ரூபாய் சதக்கா கொடுப்பாருன்றத நினைச்சு பார்க்கல, அப்படி இருக்காது. இவரு 10 மில்லியன் சேமிப்பில் இருக்கு, அவர் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார், அப்படி இருக்கலாம். எங்களை சதக்கா விடவும் பல மடங்கு சேமிப்பு இருக்கு, பல 100 மடங்கு இருக்கு. 100 கோடி சேமிப்பில் உள்ள ஒரு ஆள் ஒரு 50 லட்சத்தை சதக்காவை கொடுக்கிறார். ஏன்னா அவர் 100 கோடி ரூபாய் சேமிப்பில் இருக்குது, அவர் 100 கோடி இருக்குது, 50 லட்சத்தை அல்லாஹ்வுக்கு அள்ளி கொடுக்கிறார். சஹாபாக்கள் அப்படி இல்லை. சஹாபாக்கள் 100 கோடி அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்பாங்க, பார்த்தா 50 லட்சம் சேமிப்பில் இருக்காது. அது மறுமை என்பதுதான் நாம் வாழுகின்ற இடம், உலகம் என்பது கடந்து போற இடம் என்று விளங்கிட்டாங்க.
நாம் எப்படி இருக்கிறோம்டா உலகம்தான் அனுபவிக்கிற இடம், மறுமை என்பது இருக்குது என்று சொல்லுறாங்க, நாங்க அதை இல்லைன்னு மறக்க இயலாது அப்படி இருக்கிறோம். மறுமைதான் என்னுடைய இடம் என்றால் மறுமைக்காக வேண்டி இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது என்பது ஒரு பாரமாக வராது, தடை ஒன்று வராது. சரி, அதனாலதான் சொல்றோம் மறுவுல வாழ்க்கை என்பது நாங்க விளங்காம ஏற்றுக்கொண்டு ஒரு விடைய வேண்டும். மொத்தத்தில தீனே விளங்காம ஏற்றுக்கொண்டு ஒரு விடயம் தான். விளங்கி ஏற்றுக்கொள்ளல, விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். விளங்கி ஏற்றுக்கொண்டது என்றால் அல்லாஹ் விளக்கத்தை கபூல் செய்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்களே அவரை ஒப்பிட்டு பார்க்கணும். சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்னாங்களே ஈமான ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் ஈமானபுல ஈமானாக்கி கொள்ளுங்க, ஒப்பிட்டு பாருங்க. சஹாபாக்கள் ஈமானால என்னென்ன வாழ்க்கையுடைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, எங்களோட வாழ்க்கையில ஈமானால ஏற்பட்ட மாற்றம் என்ன? சஹாபாக்களுடைய தொழுகையையும் தொழிலையும் எல்லாம் இணைச்சு சொல்லுகிறாங்க. தொழுகையும் கட்டாயம், தொழிலும் கட்டாயம். தொழிலும் இருக்கணும், தொழுகையும் இருக்கணும். தொழுகை ரிசுக்குடைய வழியை திறந்து தருகிறது, தொழில் அந்த ரிசுக்கு எடுக்குது. தொழில் செய்யாட்டியும் ரிசுக்கு கிடைக்கும். தொழில் ஒன்று செஞ்சா அவர் சாமான வித்து வித்து காசு எடுப்பார். தொழில் ஒன்று செய்யாட்டி சில நேரம் அவருக்கு விற்கிறது ஒன்றும் இல்லை, தன்மானத்தை வித்து வித்து காசு எடுக்க வேண்டிய ஏற்படும். கௌரவமாக வாழ இயலாமல் ஏற்படும். அவர் முடிவு செய்யப்பட்ட ரிசுக்கு கிடைக்கும், தன்னை மானத்தை கொடுத்துட்டு ரிசுக்கு எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால மானத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி தொழில் ஒன்று செய்யணும், கௌரவமாக வாழ்றதுக்காக வேண்டி. ரிசுக்கெல்லாம் முடிவு செஞ்சது, அதை கௌரவமாக எடுக்கிறதுக்காக வேண்டி தொழில் ஒன்று செய்வார். அல்லாஹ் தஆலா அந்த தொழிலையும் தொழுகையும் நினைச்சு சொல்லக்கல முன்மாதிரி சஹாபாக்கள் சொன்னாங்க. அங்க சஹாபாக்களை முன்னால ஈமான பத்தி சொல்லுங்க நாஸ்ன்னு சொன்னாங்க, கமா ஆமனன் நாஸ் என்பது சஹாபாக்கள். இங்க தொழுகையை தொழிலை நினைச்சு சொல்லக்கல இங்க பாவிக்கிற வார்த்தை ரிஜால் என்று பாவிக்கிறார். அந்த ரிஜால் சஹாபாக்கள். ரிஜால் இல்லா தொழுகையும் திஜாரத்தின் வல பையும் திக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ இதாஇ ஸகாத் என்று தொழுகை, ஜகாத், அல்லாஹ்வுடைய zikr இதில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனா இருக்கிறாங்க பஜார்ல, தொழிலோட இருக்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க. அந்த தொழுகையை பாதிக்கல. தொழிலால பாதிக்கப்பட்ட தொழுகையா இருந்தா அந்த தொழுகை பெருமதி இல்லாம தொழில் பாதிப்படைச்சு. எப்படி ஒரு கிருமியால தாக்கப்பட்ட ஒரு தாவரம் இருக்கும் என்றால் இனி அதுல பெருமதி இல்லை, அதுல விளைச்சல் அதெல்லாம் எடுக்கலாம். தரங்கள் ஏன் பாதிப்படைஞ்சிச்சு, கிருமி தாக்கம் ஏற்பட்டுட்டது, இதெல்லாம் பாதிப்படைஞ்சிட்டது, நெல்ல பழக்கும் நெல்ல பழங்கள் வராது. தொழிலால பாதிக்கப்பட்ட தொழுகையா இருந்தால் தரங்கற்ற தொழுகை தான் இருக்கு. பிறகு தொழுகையை பாதிப்படைய செய்த தொழில் என்பதால அந்த தொழில் முசீபத் பிடிச்ச தொழிலா இருக்கு. அல்ல காட்டுதான் தொழுகையை பாதிக்காத தொழில், அந்த தொழுகை பூர்த்தியான தொழுகை, அந்த தொழில் பரக்கத்தான தொழில். அப்ப தொழுகையின் தொழிலை எப்படி அமைக்கிறது? முன்மாதிரி சஹாபாக்கள் இவங்களை பாருங்க. அவனுடைய தியாகங்கள் எப்படி அமையணும்? அது சஹாபாக்கள் ரிஜாலும் சதகு மா அஹதுல்லாஹ், அல்லாஹ்வோட செஞ்ச உடன்படிக்கை நிறைவேற்றிய சம்பாயம். அதுல கொஞ்சம் பேர் உயிரை கொடுத்தே போய்த்தாங்க, கொஞ்சம் பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவன் தீனுக்கான சில தியாகங்கள் சஹாபாக்கள் முன்னாடி. அங்கேயும் எல்லாம் ரிஜால் என்று அவங்க எல்லாம் சொல்றாங்க. எங்களுடைய இஹ்லாஸ் இதுவும் கபூலாக வேணும் என்றால் எங்களுடைய தான தர்மங்கள் சதகாக்கள் இதை பற்றியும் எல்லாம் சொல்லல, அங்கேயும் சஹாபாக்கள் தான் எல்லாம் சொல்றாங்க. يطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا.
இந்த மிஸ்கிங்களுக்கு, எத்தீம்களுக்கு, கைதிகளுக்கு உணவளிக்கிறார்கள். அந்த உணவளிக்கிறதை பேருக்கும் புகழுக்கும் அல்ல, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக நாங்கள் செய்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, இதுக்கு நாங்க எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு நன்றி செலுத்தணும், எங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு கண்ணியம் ஒன்று வழங்கணும். இவ்வளவு பெரிய வேலை திட்டம் செஞ்சதுக்கு எங்களுக்கு இந்த ஊரால அப்படி ஒன்றுமே தேவையில்லை. எல்லாத்துடைய ரகசியம் என்ன? சஹாபாக்களுக்கு முன்மாதிரி ஆக்குறதுக்கு ஏன் ஏழாம் இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. சஹாபாக்கள் போல ஈமான் எங்களுக்கு ஏன் இல்லாம இருக்குது? சஹாபாக்கள் தொழுகையும் ஜக்காத்தையும் திக்ரும் எங்களுக்கு ஏன் வருகிறது இல்லை? சஹாபாக்களை போல அஹ்லாக், இக்ராம், சதகா எங்களுக்கு ஏன் சாத்தியம் இல்லாம இருக்குது? அது என்னென்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் கடைசியில அந்த ரகசியத்தை சொல்லுகிறார். என்ன ரகசியம்? அல்லாஹ்வை பத்தி சொல்றான். இந்த தொழிலும் தொழுகையும் அல்லாஹ் இணைச்சி சொல்லுகின்ற பொழுது யகாஃபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், இந்த பஜார் வியாபாரத்துடைய தொடர்பு தொழுகை, ஜக்காத், திக்ர பாதிக்கலையே. ஏன் தெரியுமா? சாத்தியமில்லாத விஷயம் பொதுவாக, ஆனா இங்க சாதனைக்குரிய விஷயம் ஆகிட்டு சஹாபாக்கள் விடயத்தில் அதனுடைய ரகசியம் மனிதனுடைய இருதயங்களும் பார்வைகளும் அது அப்படியே தடம் திறந்து நிலை குலைந்து போகக்கூடிய பயங்கரமான அந்த நாளுடைய பயம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. அதான் ரகசியம். மறுமை ஒன்றிருக்கிறது. அங்க நாம எப்படி நிற்கிறது? இந்த இதயம் அமைதி பெற மாட்டாது. ஊர்ல பயங்கரம் நிலைக்கலையே, உள்ளம் பதறது, உள்ளம் துடிக்குது, இதயம் இருக்காண்டே தெரியாது, உள்ளம் படப்படன் நடிக்கிறது, முழு உடம்புமே நடுங்குது. சில ஊருடைய பயங்கரத்துக்கு உலகத்தையே மிகைத்த பயங்கரம், இதயமே நிற்காது, தடம் திரண்டிடும். மனிதனுக்கு பார்த்தா உண்டு விளங்காது, அதுல பார்வைய தலகளா திரண்டிடும். அந்த பயங்கரம், இந்த நாளுடைய பயங்கரம் இந்த நாளின் மீது ஆதிக்கம் செலுத்தது. நாமெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த நாள் அப்படித்தான் பயங்கரமா நாள் தான். யாரும் நினைச்சு பார்க்கலாது. அந்த அறிவு ஒன்றுக்கு உதவாது. அதில்ல அந்த நாளுடைய பயங்கரம் இருக்கிறேன், இந்த நாளின் மீது ஆதிக்கம் செலுத்தணும். அந்த நாளில் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவோம் தான். சூரியன் இங்க கொண்டு வரலாம், கிட்ட கொண்டு வரலாம், மக்கள் அப்படி இருப்பாங்க, இப்ப ஓடுவாங்க, பதறுவாங்க, கத்துவாங்க, யானை சொல்லுவாங்க. அழகா நாங்க சொல்லலாம். இந்த பயங்கரத்தை பயமே இல்லாமல் நாங்க பேசலாம், அப்படிதான் பேசுறோம். ஆனா அல்லாஹ் சஹாபாக்கள் இந்த தலைப்புல சாதனை செஞ்சதுக்குரிய ரகசியம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? அந்த நாளுடைய பயங்கரம் இந்த நாளின் மீது ஆதிக்கம் செலுத்தியது. இன்றைய நாள் வாழ்ந்தவே, இன்றைய நாளுடைய வாழ்க்கையில் அந்த நாளுடைய பயத்தின் காரணமாக நாம் மாற்றம் செஞ்ச செயல்பாடுகள் என்ன? மறுமையை பயந்து இன்னைக்கு என்னத்தை விட்டோம்? நாங்க வானா மறுமையில மாட்டிக்கொள்வோம், இது வானா மறுமையில மாட்டிக்கொள்வோம், இது சரி வராது, மறுமையில பதில் சொல்லணும். இங்க யாருக்கும் சமாளிக்கலாம், பேச தெரியாதாக்கலாம், எல்லாம் பேசி பேசி முடிக்கிறோம். இல்லாட்டி பேசக்கூடியாக்களை காசு கொண்டு வந்து நிப்பாட்டுவோம், அப்படி விஷயத்தை முடிக்கிறோம். அங்க யாருமே பேச இயலாது. அல்லாஹ் தஆலா யாருக்கும் அனுமதி இல்லை. இல்லாமன் அதீன லஹுர் ரஹ்மான், அல்லாஹ் அனுமதியை கொடுத்தார்கள் மட்டும்தான் வாய் திறக்கலாம். யாரும் பேச இயலாது. ஒரு கூட்டம் இனி பேசி யாருக்கும் பேசி வேறல்ல, அல்லாஹ்வுக்கு தான் பேசணும் என்று பேச வருவார்கள். அல்லாஹ் சொல்றான், இஹ்தவு பிஹா வலா துகல்லிமுன், ஏய் இழிவானவர்களே, கேடு கெட்டவர்களே, பேசாதீங்க போங்கண்டல. கேவலப்படுத்தல விரட்டுவாங்க. பேச யாரும் பேசலாம். இங்க பேச்சால எல்லாத்தையும் மண்டுகலாம். பேச்சால அநியாயத்தை நீதமாக்கலாம், நீதத்தை அநியாயமாக்கலாம், அப்படி பேசலாம். ஆனா மறுமையில யாரும் பேசலாது, யார் கொண்டு வச்சு பேசலாது. அல்ல கேட்கிறான், யார் இருக்கிறா? நம்முடைய சபாத்தியராக்கள், அவங்களுக்கு வக்கீலா யார் இருக்கிறா? வருவதற்கு
அவளை ஷபாத்துக்கு ஆள் இல்லை, ஒலா ஹுல்லத்துன் அவருக்கு தோழமைக்கு ஆள் இல்லை. எங்கடால் என்று பேசினாங்க, எங்கடால் என்று வந்தது அப்படியும் ஆள் இல்லை. ஷபாத்தும் இல்லை, ஹுல்லத்தும் இல்லை. அவங்களுக்கு சார்பா பேசுறதுக்கு ஆள் இல்லை. அடுத்தது உங்களுக்கு துணையாக எங்கடால் என்று அப்படி பார்க்கறது ஆள் இல்லை. இந்த பயங்கரம் உலகத்தின் அன்றாட வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். திருப்பி அந்த அஹ்லாக்களுடைய தூய்மைக்கும் இஹ்லாஸுடைய பூர்த்திக்கும் அல்லாஹ் அது ஒரு சாதனை. ஒரு சமூக சேவையை இஹ்லாஸோட செய்யறது, மற்ற மக்களுக்கு உதவி விவகாரம் செஞ்சுட்டு அதை இஹ்லாஸ் ஆக்கி கொள்றது. ஒத்தரும் தெரியாம செஞ்சிட்டேன், அல்ல நான் செஞ்சது எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் என்பதான் மனிதர். இல்ல எப்பயாவது ஒரு 10 வருஷத்துக்கு புறமாவது அது நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு சொல்லுவான். 10 வருஷமா ஒத்தரையும் தெரியாம இந்த விஷயம் அப்படி போகல கதை கொண்டு வரல. இல்ல அது நான் தான் செஞ்சு கொடுத்தேன்னு செய்யற பாவம் என்று சரியில்லை தானே, ஒருத்தரும் கவனிக்காம இருக்கிறாங்க, நான் தான் சொல்லி கொடுத்தேன் 10 வருஷம் பாதுகாத்த கொண்ட இந்த ஒரு வார்த்தையினால் உடைச்சு போட்டுருவாங்க. இது ஒரு இந்த இஹ்லாஸ் ஒரு சாதனை. எப்படி சாதனை செஞ்சாங்க சஹாபாக்கள்? அதுல எப்படி இஹ்லாஸ் உடைகிற விஷயமே கஷ்டம். இஹ்லாஸ பாதுகாக்க கஷ்டம். நான் செஞ்சு சொல்லாம இது கேளாங்க, ஆள் வச்சாதான் சொல்றது, நான் செஞ்சு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப இந்த சாதனை எப்படி நடந்தது? அல்ல அதோட ரகசியத்தை உங்களுக்கு ஏழாவது தானே, அவங்களை ஏழும் எப்ப ஏழும் தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, பின்னால அது ரகசியத்தை சொல்றாங்க. என்ன ரகசியம்? இந்த அஹ்லாக்குடைய பூர்த்திக்கும் இஹ்லாஸுடைய இந்த தூய்மைக்கும் உள்ள ரகசியம் ஒன்றுதான். என்னது? இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா. என்ற ரப்புடைய புறத்தில எல்லா பக்கத்திலையும் பயங்கரம் பயங்கரம் என்று பீரியா நிறைந்த அந்த நாளை பயப்படுகிறோம். ஒதுங்க இடம் இல்லை, ஒதுங்கின்ற இடமெல்லாம் பயங்கரம் தான். எங்க பார்த்தாலும் மக்கள் ஓலமிட்டு, இங்கேயும் மக்கள் கத்திக்கொண்டு ஓலமிட்டு வராங்க, அங்கேயும் பார்த்தா அங்கேயும் மக்கள் கத்திவிட்டு ஓலமிட்டு வராங்க, எங்கேயும் மக்கள் உயிரை கையில் பிடிக்கிட்டு ஓடி வராங்க. எங்க ஓடுறது? அந்த நாள் ரப்புக்கு முன்னால நிப்பாட்டப்படுகின்ற அந்த நாள் ஜிபிரீலும் நடுங்கிக் கொண்டிருப்பார், மலக்களும் யானத்தின்னு சொல்வார்கள், நபிமார்களை யானத்தின்னு சொல்வார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு தவிர அவர் யா உம்மத்தி என்ற உம்மத்துடைய கவலை அங்கேயும் மிகைத்திருக்கும். இந்த பயம் உலகத்தில வாழ்க்கையில அவங்களுக்கு பயன்பட்டது. நாங்கள் இந்த பயத்தை அறிஞ்சிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இன்னும் பயன்படுத்தல. அதான் பிரச்சனை. இந்த பயங்கரம் ஒன்று இருக்குது, எனக்கு அறிஞ்சிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் பயன்படுத்தல, பயன்பாட்டுக்கு வருகிறதில்லை. அதான் பிரச்சனை. பயன்படுத்த மாற்றம் இருக்கல, எங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது இல்லை. எப்படி பயன்படுத்தணும் தெரியுது. ஒரு இயந்திரத்தை அவரு அறிவே இல்லாத ஒரு மனுஷனை கையில் என்ன செய்யற, எங்க குறைக்கிற, எங்க ஸ்டார்ட் பண்ற, எங்க ஓ பண்ற, என்ன அவசியமா புதுனம் பார்ப்பார். சில வேளை அவர் தான் காசு கொடுத்து வாங்கியிருப்பார், அவரை வீட்டுக்கு தான் வந்திருக்குது. ஆனா அவருக்கு அந்த அறிவு இல்லை. எந்த இயந்திரம் தான் எனக்குத்தான் சொந்தம், ஆனா எனக்கு இயக்க தெரியாதுன்னு இருப்பார். நாங்க ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் தான், மறுமையை பற்றிய முழு ஆயத்துக்கள் ஹதீஸையும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம், இயக்கத்துக்கு வருவதில்லை. சரி, அதான் சொல்லுகிறோம். அதுதான் துஅஃபுல் ஈமான், ஈமானுடைய பலகீனம். பலகீனமான ஈமான்ல இந்த மறுமை என்பது ஒரு ஏற்றுக்கொண்ட கொள்கையாக இருக்குமே தவிர எடுத்து நடக்கின்ற வாழ்க்கையின் ஒரு அம்சமாக வராது. ஏற்றுக்கொண்டு கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அதான் சொல்லுவாங்க, சஹாபாக்கள் என்றால் ஈமான்ல ஆரம்பிச்சு அஹ்லாக் வர காட்டியும் சஹாபாக்கள் முன்மாதிரி காட்டினானே, அந்த முன்மாதிரிக்குரிய அந்த இடத்தை அடைவதற்குரிய அந்த சாதனைக்குரிய ரகசியம் மறுமையின் பயம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுறானே.
இதைத்தான் அவர்கள் சஹாபாக்கள் என்றால் யார், அந்த சமுதாயம் யார் என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது பொதுவாக நாம சொல்லுவோம், யார்கிட்ட கேட்டாலும் சஹாபின்னா என்னன்னு கேட்டா ஈமான் கொண்ட நிலையில ரசூலுல்லாஹி மஜ்லிஸிலே இருந்து ஹுஸ்னுல் காத்திமா அடைந்தவர்கள், நல்ல மௌத்து, ஈமானுடைய மௌத்து கிடைச்சு, ஈமானோட நபிக்கு முன்னால இருந்தாங்க, ஈமானோட சக்கராத்திலையும் இருந்தாங்க சஹாபாக்கள். அது அவங்களுடைய வரைவிலக்கணம், அவருடைய யதார்த்தம் என்ன, அவருடைய ஹக்கீகத் என்ன, அதான் அவனை இலக்கணத்தை சொல்லுவாங்க. சஹாபி என்பது ஹக்கீகத் என்ன தெரியுமா? மறுமை என்பது, மறுவுலக வாழ்க்கை என்பது அவர்களுக்கு கண் முன்னே தென்படுகின்ற ஒரு யதார்த்தமான ஒரு விடயமாக இருந்தது. அதான் சஹாபாக்கள். மறுமை என்பது மௌத்தாகி மனுஷன் மண்ணோட மண்ணாகி அப்படியே மண்ணறக்கி போய் ஒன்றுமில்லாம போய் பிறகு மறுவுல வாழ்க்கைக்கான உயிர் விடுத்து எழும்பி எப்பயோ நடக்க போற விஷயம் என்று, எப்பயோ நடக்க போற விஷயம். அதனால இப்பொல்லத்தை பார்ப்போமே, இப்பொல்ல உலகத்திலே முன்னேற்றம், இப்பொல்ல கவர்ச்சி, இப்பொல்ல எடுப்பு, இப்பொல்ல உள்ள பகட்டு, இதை பார்ப்போம். மறுமை அது எப்பயோ நடக்க இருக்கும். அது சில கிடைக்குமோ மிஸ் ஆகியுமோ தெரியாத மாதிரியான ஒரு ஏமாற்றத்தின் நிலையில் இருக்கிறது. சில சஹாபாக்கள் என்றால் அவர்கள் மறுமையை நிதர்சனமாக முன்னால கண்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறார். அவன் மறுமைக்காக வேண்டி உலகத்தை துச்சமாக்குறது. நாங்களும் மறுமைக்காண்டி தயார். எப்படி தெரியுமா தயார்? எங்கட உலகத்தை முழுமையா பாதுகாத்துக் கொண்டு அடுத்ததாக ஆகிரத்தில் கை வைப்போம். ஆகிரத்துக்காண்டி நாங்கள் காலம் கொடுப்போம், நேரம் கொடுப்போம், பணம் கொடுப்போம், அதுக்காக எங்களுக்கு சிந்தனையை கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். எப்ப எங்கட துனியாவை முழுமையாக பாதுகாத்துக் கொண்டு அதை முட்டி மோதாமலுக்கு, அதை உடைஞ்சிராமலுக்கு, குறைஞ்சிராமலுக்கு, தொலைஞ்சிராமலுக்கு அந்த துனியாவை முழுமையா பாதுகாத்துக் கொண்டு துனியா ஆகிரத்தில் கை வைப்போம். சாபால் மாத்தி கேட்டாங்க, எங்கள் ஆகிரத்தை அது குறைந்திராமலுக்கு, அது தரம் குறைஞ்சிராமலுக்கு அதை முழுமையா பாதுகாத்துக் கொண்டு துனியாவை பார்த்துக்கொள்ளும். ரெண்டு தலைகளை மாறி இருந்துச்சு. அதனாலதான் ஈமான உழைப்பு சொல்றோம். ஈமான் என்பது ரைபின் மீது உள்ள நம்பிக்கை, மறைவானத்தை நம்புறது. குர்ஆன் ஆரம்பத்தில் சொல்லிட்டு இந்த குர்ஆன் உங்களுக்கு விளங்குறண்டா, குர்ஆன் உங்களுக்கு பயனளிக்கிறண்டா. குர்ஆன் பார்த்து கொண்டிருக்கிறா பிரச்சனை, எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கலாம், குர்ஆன் பார்த்து கொண்டு கொண்டிருக்கலாம். பார்த்து கொள்றதுக்கு இல்ல, படிச்சு கொள்றதுக்கு இல்ல. குர்ஆனை முஸ்லிம்கள் காவிர்களும் பார்க்கிறாங்க, காவிர்களும் படிக்கிறாங்க, பயனடையல. குர்ஆனை பார்க்கிறதுக்கு இல்ல, படிக்கிறதுக்கு இல்ல, குர்ஆனை கொண்டு பயனடையணும். என்ன பயன்? ஹிதாயத் ஹுதல் முத்தகீன் அடையணும் என்றா அவர் முதலாவது தன்மை அல்லதீன யுமினூன பில் கைப், கண்ணுக்கும் புத்திக்கும் படாத ஒன்று அவர் கண்ணால கண்டதை விட உறுதியா நம்பணும். அப்பதான் குர்ஆன் வழிகாட்டும், குர்ஆன் பயனளிக்கும். சரி, கபருடைய வாழ்க்கை கணக்கு தெரியுதா இல்லையே, புத்திக்கு படுவதா இல்லையே? புத்திசாலிகள் புத்தி யோசிச்சாங்கன்னா என்ன, மண்ணோட மண்ணா போய் அது அந்த முஷ்ரிக்குகள் புத்தியை யோசிச்சு யோசிச்சு பார்த்தார்கள், படுகிறதில்லை. அப்ப எப்படி நம்புறது இவரது? அது ஜீரணிக்கிறதில்லை. அதனால ஆத்திரத்தில் போய் கபிரஸ்தானுக்கு போயிட்டு ஒரு பள்ளைய உச்சி போன ஒரு எலும்பு துண்டு எடுத்து வந்து நபிசல்லா முன்னால வந்து அப்படி நுரைக்கான், தூசி ஊதித்தான் பறந்துட்டது. இப்ப கேட்டான், இதையும் அவங்களோட அல்லாஹ் உயிரோடு எழுப்புறையான்னு கேட்டான். அல்லாஹ் பதில் சொன்னான், வதரபலனா மஸலன், இவன் எங்களுக்கு உதாரணம் காட்டுறான். அல்லாஹ்வோட நம்பிக்கை விளங்கப்படுத்துறான் என்று அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். அல்லாஹ்வோட நபி அல்லாஹ் சொல்றது தான் சொல்றான். அல்லாஹ்வுடைய நபிக்கு இவன் விளக்கம் சொல்றான் என்றால் அல்லாஹ்வையும் சேர்த்துதான் விளக்கம் சொல்றான். அப்ப அல்லாஹ் சொல்றான், எங்களுக்கு இவன் விளக்கம் சொல்றான். வதரபலனா மஸலன் வனசிய ஹல்கா, அவன் எப்படி படைக்கப்பட்டானே மறந்துட்டான். எப்படி படைக்கப்பட்டான், ஆரம்பம் என்ன தெரியுமா? தெரியும் அவனுக்கு, அது யோசனையே இல்லை. இத்து போன எலும்பை உயிர்ப்பிப்பானா அல்லாஹ் கேட்கிறான்.
எனக்கு பதில் என்ன தெரியுமா நபியே சொல்லுங்க, குல் யுஹ்யீஹல்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரத்தின். ஆரம்பமா அவனை படைச்சானே, எப்படி படைச்சான்? இல்லாம இருந்து படைச்சான். உன்னை படைக்கிறதுக்கு மூலப்பொருள் ஒன்றும் இருக்கல, முன்மாதிரியும் இருக்கல, ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து அல்லாஹ் ஏதோ ஒன்றை உருவாக்கி உன்னை உருவாக்கினான். அப்படி ஒன்றுமில்லாத நிலையில் உன்னை உருவாக்கிய அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு உன்னை உருவாக்க கஷ்டமா? அவன் அனைத்து மீதும் சக்தி பெற்றவனாயிருக்கிறார். இந்த புத்திக்கு பட்டா விளங்காது, புத்தியை பாவிச்சா எப்படி விளங்காது. அதனாலதான் வெள்ளம் எப்ப தெரியுமா? அல்லாஹ் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யும்? லா இலாஹ இல்லல்லாஹுடைய நூர், ஹிதாயத்திலே நூர், அது கல்புக்கு போகும். இந்த கல்புடைய அந்த ஹிதாயத்திலே நூர் இந்த கண்ணுக்கு தெரியாத புத்திக்கு படாத விஷயங்களை எல்லாம் விளங்கப்படும். இப்ப உடம்படி இது உருவங்க போகுது. விஞ்ஞானிகள் சொல்றது உயிர் அழியாதே, அந்த உயிர் பயணம் செய்யுது, வேறொரு கிரகத்தில் வாழுதான். ஏன்னா அங்கால அவங்க அறிவுல தெளிவில்லை. சயின்ஸ் ஒரு பூர்த்தி இல்லாத அறிவு. ஏன் அது ஆய்வு கண்காலம் தெரியுது. அதனால இந்த ரூவுக்கு இந்த உடம்பு இங்கால அழியுது, ரூவு அங்கால போகுது, அந்த ரூபு அழியாது இருக்கும். எப்படி இருக்கும், எங்க இருக்கும் அது தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன சின்ன பிள்ளையும் சொல்லும் இந்த ரூப் அல்லாஹ் கிட்ட போகுது, இது ஆலம் பர்ஸுக்கு போகுது. சின்ன பிள்ளைக்கு அந்த அறிவு இருக்குது. ஆனா உலகத்தை ஆட்சிப்படுகிற சயின்டிஸ்டுக்கு அந்த அறிவு இல்லை. அவர் அதுல மடத்தனத்தில் இருக்கிறாங்க. ஏன்? அறிவுடைய தெளிவு ஆரம்பமாகுது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நூறு இல்லையோ அவர் அந்த அறிவுடைய தெளிவு வராது. ஒரு கலக்கத்தில், ஒரு இருட்டில, ஒரு மயக்கத்தில இருப்பார்கள். அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நூறு எப்ப கல்புக்கு போகுதோ அது புத்திக்கு படாத, கண்ணுக்கு தெரியாத அந்த கைபான விடயங்களை அது விளங்கப்படுது, அதை ஏற்றுக்கொள்ளும். இந்த 7 வயசு பிள்ளைக்கும் சுவர்க்கம் சொன்ன ஆசை வருது தானே. குர்ஆனும் நல்லா சுவர்க்கம் தருவான், சொர்க்கத்துல மாளிகை தருவான். என்னங்கிற வீட்டையில 7 வயசு பிள்ளைக்கும் அது படிக்கிறா இல்லையா? விளங்குதான். ஏன் இந்த பிள்ளை பிறக்க கீழே அந்த 100 கொடுக்கும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அதான் சொல்லி காதுல ஊதினது கேட்கலாம். இந்த பிள்ளைக்கு, பிறந்த பிள்ளைக்கு இது என்னென்று விளங்குமா? பிறந்த பிள்ளைக்கு பார்த்து விளங்குறது, பிறந்த உடனே பார்த்து விளங்குறதுக்கு அந்த உணர்வு இல்லை. பிறந்த பிள்ளைக்கு யோசிக்கிறதுக்கு யாருன்னு தூக்கிருக்கிறா, அம்மாவா தூக்கிருக்கிறா, பாப்பாவை தூக்கிருக்கிறா, அப்படிலாம் யோசிக்கிறது இயலாது. என்ன அந்த பிள்ளைக்கு அந்த பார்வை புலன் எண்ணம் பூர்த்தியாகல, என்ன பார்த்து விளங்குற அறிவு வரல, இனிதான் வரும். சிந்தித்து அந்த அக்கல் என்ன பிள்ளைக்கு திறக்கல யோசிக்கிறதுக்கு. அப்ப என்னதுக்கு தான் உமாவை பார்க்கா, உமாவை பார்க்கல, அந்த பிள்ளைக்கு தான். இந்த பிள்ளைக்கு செவிப்புலனும் இந்த சிந்தனை புலனும் இல்லையா? அப்ப என்னதுக்கு இல்ல, கல்பு வேலை செய்யும். இந்த களிமா பிள்ளைக்கு சொல்றது யோசனைக்கு இல்ல, கேள்விக்கு இல்ல, கல்புக்கு. பிறந்தவுடன் அதான் சொல்றது கல்புடைய நூறுக்காக வேண்டி அந்த பிள்ளைட கல்புக்கு இந்த அதானுடைய 100 போய் சேரும். பிறந்தவுடன் இந்த பிள்ளைகளை கல்வ நூறானியத்துள்ளதாக்கணும், ரூஹானியத்துள்ளதாக்கணும். மூளை வேலை செய்யல, இன்னும் கல்வி வேலை செய்யும். பிறந்தவுடனே பிள்ளைக்கு மூளை வேலை செய்யல, யோசிக்கலாம் இல்ல, கல்வி வேலை செய்யும். அந்த கல்புக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதான் அல்லாஹு அக்பர் உள்ளத்துல முதன்மையான உணர்வாக அல்லாஹு அக்பர் வரணும் என்ற அந்த அல்லாஹு அக்பர் அந்த ரூஹானியத்தை, நூறானியத்தை முதலாவது அந்த பிள்ளைட காதுக்குள் அது கல்புக்குரிய. சில யாரோட கல்பு வெளிச்சமாகுதோ இந்த கலிமா மூலமாக அவங்க இந்த கைபான விஷயங்கள் எல்லாம் டக்குனு படும்.
இந்த கல்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பிரகாசமாக்குறதுக்கு கலிமாவுடைய உழைப்பு செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான். அல்லாஹ் அந்த ஈமான மீட்டி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, ஈமான் கொண்ட மக்களே, அவனா கலிமா சொன்ன மக்களே, மீண்டும் ஆமீனு கலிமா சொன்னதுனால ஆமனு ஆகியாச்சு. இவங்கள திருப்பி மீண்டும் ஆமீனு என்னதுக்கு? கலிமாவுடைய உழைப்பு செய்யும். சொன்ன கலிமா இருக்குது, இப்ப உழைப்புடைய கலிமாக்கு வாங்க. சொன்ன கலிமா போதாது. சொன்ன கலிமாவுல கொள்கை அளவில் அல்லாஹ்வின் ஆகிரத்தை ஏற்றுக்கொண்டிருப்போம். இரண்டாவது ஈமான் அல்லாஹ் சொல்றான், உழைப்புடைய கலிமா, முஜாஹதாவுடைய கலிமா. அந்த இரண்டாவது கலிமா அதுதான் அல்லாஹ்வின் ஆகிரத்தையும் மனக்கண் முன்னால நிறுத்தும். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், ஆகிரம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அந்த அல்லாஹ்வும் ஆகிரமும் அந்த வாழ்க்கையின் மீது ஆதிக்கம் செலுத்தும். அல்லாஹ்வுக்காண்டி வாழுகிறது, ஆகிரத்துக்காண்டி வாழுகிறது. இந்த தொழில் அல்லாஹ்வுக்காண்டி ஆகிரத்துக்காக வேண்டி, இந்த உலகத்திலே தொடர்பு அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆகிரத்துக்காக வேண்டி, இந்த சொத்துக்கள் செல்வங்கள் அல்லாஹ்வுக்கு ஆகிரத்துக்கு என்று ஆகிரம். இந்த சொந்த கலிமாவுக்கு அது வராது. உழைத்த முஜாஹதாவுடைய கலிமாவுக்கு தான் வரும். அதான் ஈமானை ரெண்டாக்கி சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமீனு, முஜாஹதாவுடைய ஈமானுக்கு வாங்க. அந்த ஈமான் தான் உங்களோட உள்ளத்தை நூறால நிறைக்கும். எல்லாத்தையும் கலிமாவும் இருக்கும், இருட்டும் இருக்கும். மனிதன் நல்லதும் செய்வான், பாவமும் செய்வான். பள்ளியில தொழுது ஹராத்தை செய்வான். நோம்பு பிடிச்ச மனுஷன் இந்த செய்யற வேலையை பாரு. ஹஜ்ஜுக்கு போனார், இந்த என்ன செய்யறாரு? எப்படி? இந்த களிமா முஜாஹதாவுடைய களிமாவாகி உள்ளத்தில் நூறு நிறையல்ல. அதனால அவனோட வாழ்க்கையை பூர்த்தியான ஷரியத்துக்குள்ள கொண்டு வரையலாம். சரி, அதனால இரண்டாவது எல்லாம் சொல்லுவது ஈமான். ஆமீனு, ஈமான் கொண்ட மக்களே என்று சொல்லி களிமா சொன்ன மக்களே களிமாவுடைய முஜாஹதா செய்யுங்க. முஜாஹதா எப்படி செய்யறது? அவரவர் நினைச்ச மாதிரி யோசிச்சு பார்த்து, இந்த காலத்துல நவீன காலத்துல உலகம் போற போக்குல இப்படி செஞ்சா அப்படின்னு செய்யறாரு. நவீன காலத்துல, நாகரிகமான காலத்துல, இந்த உலகம் வேகமா போற காலத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் ஷோட்டன் சிவிட்டா செய்யக்கூடிய நிலைமை வந்த காலத்துல நாங்களும் தொழுகையை அப்படின்னு பேசலாமா? எப்படி தொழுவோம்? அப்படி சொல்லலாமா? மீடியாக்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற காலத்தில் சின்ன பிள்ளையிலிருந்து சாக கிடக்கிற மனிதன் வரையில் மீடியாவுடைய அந்த தாக்கம் மேம்படுத்தப்படுகின்ற காலத்தில் நாங்க அதையும் தீனுடைய நினைச்சுக் கொள்வோம். அப்படின்னா ஒரு ஆள் தஹஜ்ஜத் தொழுகிறார், அல்லாஹ் அக்பர் தஹஜ்ஜத் தொழுது அவருக்கு ஆசை யாசீன முழுமையா ஓதுவோம் என்று பாடம் இடைக்கிற மாறுறான். அது 2 நிமிடத்துல அதுக்காண்டி பக்கத்துக்குள்ள போனை வச்சு ஓன் பண்ணிட்டால் போன் ஓதுது, யாசீன் போன் ஓதுது. அவருடைய கல்வி கிட்ட தான் போன் இருக்குது, அதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லலாமா? போன் ஓதுது, அது கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொழுகையாது இல்ல சோழரே. 1400 வருஷத்துக்கு முன்னால அன்றைக்கு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தை, தீன, தாவத்தை, சுன்னத்தை அறிமுகப்படுத்தினாங்களோ அது அணுவளவு மாறுறது கிடையாது. உலகத்துடைய டெக்னாலஜி வளர்ந்தது தீனுக்கு இல்ல, துனியாவுக்கு. சாமானுக்கு துனியாவுடைய மனிதர்களுடைய பெருக்கம், உலகத்தில் தேவைയുടെ அதிகரிப்பு, அவை சயின்ஸ் டெக்னாலஜி மூலமாகத்தான் மனிதனுடைய இந்த சனத்தொகை அதிகரிப்புக்கு மத்தியில் தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய சாதனங்கள் அமைச்சுக் கொள்ளலாம். அதுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது மனுஷன் தேவைக்குரியது. இன்றைய மனிதனுடைய தேவைக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால உள்ள வாகனங்கள் சரி வருமா? அது சரி வராது. இன்றைய காலத்து நவீன வாகனங்கள் தான் எப்ப நிறைவேற்றும். இன்றைய மனிதனுடைய அவசரமான செய்திகளும் தேவைகளும் ஏற்பட்ட நேரத்தில் 200 வருஷத்துக்கு முன்னால உள்ள அந்த தொலைத்தொடர்பு சரி வருமா? சரி வராது. ஒரு வினாடியிலேயே செய்தி இங்கிருந்து அங்க போகணும், அப்பதான் வேகமாக எங்களுடைய வேலைகள் முடிக்கலாம்.
அந்த சயின்ஸ் டெக்னாலஜியுடைய உச்சக்கட்ட முன்னேற்றம் துனியாவுக்கு, தீனுக்கு இல்லை. அதை வச்சு தொழுகையை மேம்படுத்த இயலாது, அதை வச்சு சிக்கிரை மேம்படுத்த இயலாது, அதை வச்சு தக்வாவை மேம்படுத்த இயலாது. அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது, கல்வோடு சம்பந்தப்பட்டது, முஜாஹதாவோடு சம்பந்தப்பட்டது, சுன்னத்தோடு சம்பந்தப்பட்டது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால முஜாஹதா இருக்குது துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ் பிஅம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும். உங்களுடைய பணம், உங்களுடைய காலத்தை எடுத்து அல்லாஹ்வுடைய வழியில பாடுபடுறது. இதுதான் முஜாஹதாவுடைய ஈமான். சொந்த ஈமான் இருக்கு முஸ்லிம்கள் தான், நீங்க முனாஃபிக் இல்ல. அவனுடைய இபாதத், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் எல்லாம் வருந்தான். அதான் இரண்டாவது ஈமான், அது கட்டாயம் எடுக்கணும். அப்பதான் உங்களுடைய தக்வா பூர்த்தியாகும், சுன்னத் பூர்த்தியாகும், நபி ஸல்லல்லாஹு இத்திபா பூர்த்தியாகும். துனியாவுடைய ஏமாற்றத்திலிருந்து தப்பலாம், அல்லது ஏமாற்றத்துக்கு முன்னேற்றம் பேர் வச்சுக் கொள்வாங்க. இன்னைக்கு அப்படித்தான் பேர் வச்சு உலகம் முன்னேறி இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன முன்னேறி இருக்குது? இல்ல, உலகம் ஏமாற்றத்துல போய் கொண்டிருக்குது, அதுக்கு முன்னேற்றம் பேர் வச்சுக்கிறாங்க. இந்த இரண்டாவது முஜாஹிதோட ஈமான் எப்ப வருமோ அப்ப எல்லாம் விளங்கும். தானாக விளங்கும் அல்லது சொல்லுறதாவது விளங்கும். இல்லைன்னா தானாக விளங்குற சக்தியும் இருக்காது, சொல்றது ஜீரணிக்கவும் மாட்டாங்க. மொத்தமா உலகம் தெரியும், உலகம் உலகம் விளங்காத கூட்டம் சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்க? உலகத்தில் ஏமாந்த கூட்டம் சொல்லும், இவங்க உலகம் விளங்காதாக்க. அவன கருத்து என்ன தெரியுமா? நாங்க உலகத்தில் ஏமாந்த மதிவருக்கு ஏமாறல என்பதை சொல்ல போறார். அதை மாத்தி அடுத்த பக்கம் சொல்லுகிறார், நாங்க உலகத்தில் முன்னேறின மாதிரி இவங்களுக்கு முன்னேற தெரியான்னு சொல்றார். முஜாஹிதோடைய ஈமான் எப்ப என்கிட்ட வருமோ, முஜாஹிதா என்ன வியாபாரிக்கும் உங்களோட பணம், யாரோ தார பணத்தில் இல்ல, அல்ல இங்க இருந்து வார பணத்தில் இல்ல, அவங்களோட வியாபாரிக்கும் உங்களோட பணம், வாங்கூசிக்கும் உங்களுடைய நேரம் இல்ல. எனக்கு நேரம் இல்ல, காட்சி தானே, யாரையும் கூட்டி போங்களே, அது முஜாஹிதா இல்ல. காசு வந்துருக்கு, பார்த்தா 5000 ரூபாய் காசு, இங்க பார்த்தா 5000 ரூபாய் காசு, அடுத்தவங்க கட்டி பார்த்தா 2000 ரூபாய் காசு மாதிரி இருக்குது. இங்கால பக்கம் எல்லாம் 5000 ரூபாய் அந்த தோட்டம் இருக்குது, அடுத்தவங்க கட்டி பார்த்தா 5000 இல்லை. அதெல்லாம் காசு இல்லை, அது காசு இல்லை. காசில தோட்டம் தான், காசு இல்லைன்னு கசக்கி அறிஞ்சிருக்கோம். ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரே பேப்பர்ல இங்கால 5000 ரூபாய், இங்கே 5000 ரூபாய் காட்சி. ஒரே ஆள் அவருடைய அம்மாள், அவருடைய அன்பு, அவருடைய பணம், அவருடைய நேரம் இருக்கு. நான் வாரேன் சில்லா காசு இல்லை, நான் காசு தாரேன் எனக்கு நேரம் இல்லை. அப்ப இது ரெண்டு பக்கம் மாறுது, அது முஜாஹிதா இல்லை. சிலருக்கு காசு கஷ்டம், சிலருக்கு நேரம் கஷ்டம். உங்களோட முஜாஹிதா காசில, அவரோட முஜாஹிதா நேரத்தில். சிலர்கள் காசு கணக்கு இல்லை, அது எத்தனை கோடியும் தருவார். அவருடைய முஜாஹிதா நேரத்தில், அவருக்கு அசையலாம், நீங்க அசையணும், அதான் கூட முஜாஹிதா. நீங்க 1 கோடி ரூபாய் தப்லீக்கு கொடுக்கறத விட நீங்க ஒரு சில்லா நீங்க வர்றதுக்கு ஒரு மதி. என்ன பார்த்தா அவரு சும்மா தான் இருக்கிறேன், வரிசமும் பாரு, காசு இல்லை. இல்ல, நீங்க வரிசம் போக தேவையில்லை, நீங்க ஒரு 10,000 ரூபாய் காசு எடுத்து வாரது உங்களுடைய பிரச்சனை. இது குர்ஆனை தர்தீப் முஜாஹிதா. உங்களைத்தான் விழித்து சொல்லுகிறேன், உங்களுக்கு யாருக்கு கைருக்கு கதவில்லை, யாரு கேட்டுக்கொண்டிருக்கீங்களோ உங்களுக்கு கை. இது அல்லாஹ்வுடைய முடிவு. அது அல்லாஹ் இன்னொரு முடிவு சொல்லலாம் பின்னால, இது அல்லாஹ்வுடைய முடிவு. இன்னொரு முடிவு அல்லாஹ் சொல்றான், இன் குந்தும் தஅலமூன், உங்களுக்கு அறிவு இருக்குமெண்டா, உங்களுக்கு அறிவு இருக்குமெண்டா இதுதான் உங்களுக்கு கை என்பது விளங்கும். விலங்கல்ல பிரச்சனை, தாயத்துல முடிவு எங்களுக்கு இல்லை. என்ன இல்லை, உங்களுக்கு அறிவு இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தான் கயிறு இருக்கின்ற அல்லாஹ் முடிவு செய்கிறார். அந்த முடிவு திருப்பி எப்படி அது முன்பினாக இயலும்? அல்லாஹ்வுடைய முடிவு அது. அல்லாஹ் விழித்து சொல்லுகிறான், உங்களுக்கு தான் முன்னோக்கி சொல்லுகிறேன், உங்களுக்கே தான் கயிறு, வேற யாருக்குமே கயிறு இல்லை, உங்களுக்கு தான் கயிறு. அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்வதை பெற இல்முன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்வதை பெறுவார்.
அல்லாஹ்வுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்வதற்கு பெயர் இல்ம் இல்லை. மனிதர்கள் அவருடைய யூகங்களை வெளிப்படுத்துறதுக்கு அவனுடைய அனுபவங்களை முன்வைக்கிறதுக்கு பேர் இல்ம் இல்லை. இல்ம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய முடிவை அப்படியே ஏற்றுக்கொள்ள பேர் தான் இல்ம் என்று சொல்வது. அதனால பின்னால் சொல்ற எங்கொன்றும் தாழமா உங்களுக்கு இல்ம் இருக்கணும்டா என்ன முடிவை ஏற்றுக்கொள்ளுங்க. இது அல்லாஹ்வுடைய முடிவு. அல்லாஹ் முடிவு செஞ்சுதான் தந்திருக்கிறான், முடிவு செய்ய சொல்லி தரல. நீங்களே பார்த்து முடிவு எடுத்துக்கொள்ளுங்களேன். முஜாதா செய்யறா இல்லையா, அவங்களுக்கு நல்லவா இல்லையா, கைராகமா இல்லையா, நீங்க நீங்க ஒவ்வொரு நிலையில் இருக்கிறீங்களே, நீங்க உங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி இதை பார்த்து முடிவு செய்யுங்கன்னு சொல்லி முடிவு எடுக்க அல்ல தரல, முடிவு எடுத்துத்தான் வந்திருக்கிறான். அந்த முடிவை எடுத்துக் கொள்வதால் அந்த அல்லாஹ்வுடைய முடிவை என்னுடைய முடிவாக எடுத்துக் கொள்வதற்கு பேர் தான் இல்முன்னு சொல்வது. அதனால் அப்படியே வசந்த முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய முடிவு உங்களுடைய முடிவு ஆகினா அதுக்கு பேர் தான் இல்மு என்று சொல்வது. மக்கள் வேற என்ன இல்முன்னு பேசுறாங்களே, அல்ல அதை வெட்டி எல்லாம் சொல்றான். அல் இந்தக்கும் மின் இல்மின், அப்ப உங்கள்கிட்ட இல்மு இருக்குதா? எந்த முடிவு இல்லாத விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்மு இருக்குதா? துஹ்ரிஜூனா கொண்டாங்க பாப்போம், அல்ல கொண்டாங்க பாப்போம், உங்கள்கிட்ட ஏதாவது இல்மு இருக்குமுண்டா அப்படின்னா என்ன? அல்லாஹ்வுடைய முடிவுக்கு பேர் தான் இல்மு. அல்லாஹ்வுடைய முடிவு இல்லாமலுக்கு இவங்க என்னென்ன முடிவு செஞ்சு கொண்டு இல்முன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்களே, அல்லாஹ் கொண்டு வர கேட்கிறான் செக் பண்றதுக்கு. செக் பண்ணிட்டு அல்ல என்ன சொல்லலாம் தெரியுமா? இல்லையே, இது உங்களுடைய யூகங்களும் அனுமானங்களும் தானே இருக்கு, அறிவில்லையே. இதில் அறிவில்லை, ஒவ்வொரு யூகம். ஆய்வு செஞ்ச கூட்டம் யூகிக்கின்றார்கள், இப்படி திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த மனித சமுதாயத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். அந்த தலைப்பில் திட்டங்கள் வந்திருக்கிறது. அது ஒரு கூட்டத்துடைய அனுபவசாலியுடைய அவருடைய அனுமானம். நாங்கள் யூகிக்கிறோம். கடந்த காலத்தை பற்றி நிகழ்காலத்தை வச்சு நாங்க புத்திஜீவிகள் உட்கார்ந்து யோசிச்சு முடிவுகள் எடுத்தோம். இப்படி செயல்பட்டால் என்கிற பிரச்சனை தீரும். இது என்னது? அப்படின்னு யூகிக்கிறோம். அதெல்லாம் பார்த்து சொல்றான், இது உங்களுடைய யூகங்களும் அனுமானங்களுமே தவிர இல்மு இல்லையே. அவளை எல்லாம் தூக்கி வீசுறான். இல்மு இல்லை. இல்முண்டா அல்லாஹ்வுடைய முடிவு மட்டும்தான். அது முடிவுதான். உலகம் முடிஞ்சாலும் அந்த முடிவு மாறாது. சுவர்க்கத்திலையும் சுவர்க்கவாசிகள் இந்த குர்ஆனைத்தான் ஓதுவார்கள். அல்லாஹ்வின் சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகளை கூப்பிட்டு சூரத்து ரஹ்மானாகி அல்லாஹ் ஓதி காட்டுவார். மாறுமாறு இது உலகத்தில் சூரத்து ரஹ்மான், அது சுவர்க்கத்து சூரத்து ரஹ்மானா? இல்ல, மாறாது. ஏன் மாறாது? அது இல்மு. இல்முண்டா அல்லாஹ்வுடைய முடிவு. அப்ப அங்கேயும் உலகம் முடிஞ்சாலும் அந்த முடிவு தான் அங்கேயும் முடிவு. நபி ஸல்லல்லாஹு குர்ஆன் ஓதுவார்கள். எந்த குர்ஆன் ஓதுவார்கள்? இதைத்தான் ஓதுவார்கள். இந்த 10 வயசு பிள்ளை ஹாஃபிஸ் மோதுற சூரத் அதான் ஓதுவார்கள். ஏன்? அது அல்லாஹ்வுடைய முடிவு. அது மாறாது, அது மாற்ற இயலாது. ஒவ்வொரு சாஹிபுல் குர்ஆனையும் பார்த்து அல்லாஹ் ஓத சொல்லுவான், நீங்களும் ஓதுங்க சொல்லி. ஏன்? இதுதான் இல்மு என்று பற்றி பிடித்தவர்கள் உலகத்தில். ஹாஃபிஸ் குர்ஆன் மட்டும் போதாது, அவன் சாஹிபுல் குர்ஆனா இருக்கணும். ஹாஃபிஸ் குர்ஆன் எவ்ரி செஞ்சு முடிச்சதுல விட்டுருவாரு. சாஹிபுல் குர்ஆன் விட்டபாடு இல்லை, ஓதிக்கொண்டே இருப்பார். அவருக்கு ஒரு நாள் குர்ஆன் ஓதாமல் கழிய ஏதாது, அதான் சாஹிபுல் குர்ஆன். ஹாஃபிஸுல் குர்ஆன் சாஹிபுல் குர்ஆனாக மாறாட்டி அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது. குர்ஆன் பாடமாக்குனதுக்கு எல்லாம் ஓத வைக்க மாட்டார். இந்த குர்ஆனை மீது அவருக்கு இறுக்கமான அன்பு தொடர்பு இருக்கிறது. இது ஓதாத ஒரு இரவு இல்லை, இது ஓதாத ஒரு நாளொன்று இல்லை அப்படின்னு இருக்கணும். அவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்களும் ஓதுங்க. ஒரு அந்தஸ்து கூடிக்கொண்டே போகும். எதுவரை? இந்த ஆயத்தின் தக்கரவா எங்க ஓதி நிப்பாட்டிலையோ அதுவரையும் அந்தஸ்து போய்கொண்டே இருக்கு. எனவே சோதனை இந்த அடிப்படையில்
அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஈமானுடைய முஜாஹதுடைய பாதையை காட்டுகிறான். முஜாஹதா செய்யுங்க, ஈமான முஜாஹதா செய்யுங்க. அடுத்த மட்ட ஈமானுக்கு வந்துருங்க. வந்தாத்தான் இந்த கல்வியுடைய ஈமானுடைய நூறு வரும். வந்தா என்ன செய்யும்? அந்த நூறு, அந்த நூறுல தான் உங்களுக்கு ஆகிரம் விளங்கும். ஆகிரம் கிட்ட வரும். இல்ல நீங்க ஆகிரத்தை நினைப்பீங்க எங்கேயோ எப்பயோ சொல்றாங்க தான் பார்ப்பமே இருக்கீங்க. அந்த நிலையில ஆகிரத்தை தூரமாக்கின அந்த இடைவெளி இருக்கிற அந்த இடைவெளியில் என்ன தெரியுமா நடக்கும்? ஆகிரத்தை தூரமா பார்க்கிறேனே, கொஞ்சம் தூரமா பார்க்கிறேன் ஆகிரத்தை, அந்த இடைவெளி இருக்கிறானே, அந்த இடைவெளியில துனியா அவங்களே ஏமாத்தி போட்டு. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் ஆகிரத்தை இடைவெளி இல்லாம ஆக்கி கொண்டாங்க. அவிடத்தை இஸ்தியா செஞ்சுட்டு அவிடத்தை தயமம் செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவிடத்தை வந்தாங்க. சஹாபி கேட்டார், யார சொல்லலாம், தண்ணி இந்த இருக்குதான்னு சொன்னார். தண்ணி இந்த இருக்குது அப்படின்னு தயமம் செஞ்சது. தண்ணி இங்க இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ஆனா அவிடத்தை தயமம் செஞ்சுட்டு இவிடத்தை வந்தாங்க. இந்த இடைவெளி இவ்வளவு தான் இடைவெளி சொன்னாங்க. லஅல்லி லா அபுலு இலைஹி, அவிடத்தை இஸ்தியா செஞ்சுட்டு இவிடத்தை வாரத்துக்கு இடையில மூத்து வந்துருந்தா. ஏன் ஆகிரம் அவ்வளவு கிட்ட இருக்குது. இந்த எட்டா அடுத்த எட்டா தெரியாது, இந்த மூச்சா அடுத்த மூச்சா தெரியாது, இந்த நாளா அடுத்த நாளா தெரியாது. நாம இன்றைக்கு தாங்க மூத்தாரு, இந்த வருஷம் நாங்க மூத்தாக போறோம், அப்படி அடையாளம் ஒண்ணும் இல்லையே. நாங்க அடுத்த நூற்றாண்டை யோசிக்கிறோம், இந்த நூற்றாண்டு வாழ்ந்து முடிக்கிறதான்னு சொல்லி. 90 வயசு ஒரு வயசாளிகிட்ட போய் பேசினா அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இன்றைக்கு மூத்தவன அவர் 18 வயசு பேரன் அல்லது பேரண்ட மகன், அவர் பேரண்ட மகன் 18 வயசு மூத்தாயிட்டார். அவர மகன் 70 மூத்தாயிட்டார். அவர தம்பி 80 மூத்தாயிட்டார். அப்படியே பார்த்தா அவருடைய வாழ்க்கையில 18, 19, 20 ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வயசுக்காக மூத்தாயிட்டா இருக்கிறாங்க. அவருடைய நினைப்பு என்ன தெரியுமா? நான் 18ஐயும் தாண்டி 18, 20, 50, 30, 40, 50, 70, 80 இதெல்லாம் மரணத்துடன் போராடி மரணிக்காமல் வெற்றி கொண்டு வெற்றி கொடியில் நிற்கிறேன். அப்படிதான் என்ன போற. நான் 90 வருஷமாக மரணத்துடன் போராடி வெற்றி கொண்டு நிற்கிறேன். இன்னும் மௌத்தார கவலை இல்லை. அவர் சொல்ல இன்னும் மரணத்துடன் போராடி இன்னும் வாழுவேன். அவர் நினைக்கல பேரண்ட மகன் 18 வயசு அடக்கி போட்டு வரமே, அடுத்த 8ல நான் போவேன் நான் யோசிக்க வேண்டியவர். அவர் யோசிக்கிறார், நான் 90 வருஷமாக மரணத்துடன் போராடி வெற்றி கொண்டிருக்கிறேன் நிற்கிறார். அவர் மௌத்தப்படி நிற்கிற தயார் இல்லை. ஏனது ஆகிரத்தை தூரமாக்கி கொண்டார். அந்த இடைவெளியில துனியா ஏமாற்றி கொண்டிருக்கிறது. துனியாவை ஏமாற்றும். ஆகிரம் தூரமான துனியா ஏமாற்றும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாக்குறாங்க, வலதுகளால் சலாம் கொடுத்து இடதுக்கு இடையில் இந்த ஆகிரம் வந்துவிட்டார். ஒரு கவலை சாப்பாடு உயர்த்துகிறேன், அது விழுங்குவதற்கு இடையில் ஆகிரம் வந்துவிட்டார். சஹாபியை பார்த்து சொன்னாங்க, நீங்க காலை உலகத்தில் வாழக்கில ஒரு பரதேசியை போடுவாங்க, ஒரு பாதையை கடக்கிறவன போடுவாங்க. குரோஸ் பண்றது அவனும் தான். எவ்வளவு உலகம், இந்த உலகத்தை குரோஸ் பண்ண வந்திருக்கிறோம், தாண்ட போறோம். அவ்வளவுதான், தாண்டதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறான். பாதையை கடக்கிறவர், இந்த பாதையை கடக்க போறோம். இந்த வாகனம் போகுது வருது, எப்ப டைம் கிடைக்கும் கடக்கிறதுக்கு. அப்படிதான் உலகத்தில் வாழுங்க. இந்த மனசை பறி விடுத்து நீங்க சாதிக்கிறது ஒன்றுமே இல்லை. கடக்க போறோம் கடந்தா அங்கால வாழ்க்கை. சில இது மனசுக்கு படாது. எப்ப படுமெண்டா முஜாஹதாவுடைய ஈமான் வரணும். சொந்த ஈமானுக்கு இது அறவே படாது. ஏற்றுக்கொள்வோம், விளங்காம தான் ஏற்றுக்கொள்வோம். அதனால அந்த ஏற்றுக்கொண்ட விஷயம் வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. வாழ்க்கைக்கு எதுவும் சம்பந்தம் வராது. வாழ்க்கையில சம்பந்தம் வரண்டா அது விளங்கி ஏற்றுக்கொள்ளணும். அந்த விளக்கத்துக்கு கல்புடைய 100 வரணும். அந்த கல்புடைய 100க்கு கலிமாவுடைய முஜாஹதா வேணும். அந்த கலிமாவுடைய முஜாஹதா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொன்ன உடனே ஒவ்வொரு சஹாபியையும் காட்டி நம்மைதான் குர்பானி தாவத் தியாகத்தோட மக்கள் அல்லாஹ் பக்கம் ஆகிரத்தின் பக்கம் அழைச்சு கொண்டே இருக்கிறது.
இன்றும் அதுதான் முழு உலகம் முழுக்க முன்வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, ஆகிரத்தை பத்தி பேசுங்க. உட்கார்ந்து கொண்டு ராகத்தா இல்ல உங்களோட உடல் பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி பாடுபடுங்க, தியானம் செய்யுங்க. இதனால் முதலாவது எங்கட கல்விக்கு இந்த களிமாவுடைய 100 கிடைக்கும். அந்த 100 கிடைச்சா ஆகிரம் கிட்டவாகும், ஆகிரம் கிட்ட வரும். ஆகிரம் கிட்ட வந்துட்டுண்டா அதுல முதலாவது பிரேசனம் உலகம் எங்களை ஏமாத்தாது, உலகத்தை ஏமாற மாட்டோம். அடுத்தது அமல்களுடைய பஷாரத் நன்மாராயம் கண்ணுக்கு முன்னுக்கு விளங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அமலுக்கும் சொன்ன நன்மாராயம் இருக்க சும்மா கதை மாதிரி போகாது, கற்பனை மாதிரி போகாது. அது நிதர்சனமாக கைக்கு கிடைக்கிற ஒரு லாபமாக விளங்கும். இறுதியாக சந்தோஷமான மூத்து வரும். அடுத்த கட்டமாக அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்பார். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், இரக்கமுள்ள நாயன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சலாம் சொல்லி மறுமையில் அல்லாஹ் வரவேற்பார். அல்லாஹ் சலாம் சொல்லிட்டான்டா மறுமையில அந்த மனிதனை ஈடேற்றம் அடைஞ்சிட்டான். ரப்பு சலாம் சொன்னா அது போறது தாரு சலாம். சலாம் தாரு சலாம் சுவர்க்கம், சுரக்ஷிதம். அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கணும், வரவேற்பு அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கணும், இருப்பிடம் தாரு சலாம் கிடைக்கணும். இங்க சந்தோஷமான வாழ்க்கை. அங்கே அவர்கள் இல்லா கீலம் சலாமன் சலாமா, காதுல விழுகிறதே சலாம் தான். சண்டை சச்சரவு இல்ல, கருத்து மோதல் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, சலாமத்தான வாழ்க்கை கிடைக்கும். சரி, எல்லாத்துக்கும் இந்த உலகத்தின் ஏமாற்றத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை ஆகணும். அதுக்கு புத்திய போட்டு புத்தி வேலை செய்யாது, புத்தி ஏமாந்து வைத்திரும் உலகத்தில். ஏன்னா உலகத்தில் ஆக கூட ஏமாந்தவர்கள் கூட புத்திசாலிகள். ஏன் அவங்களோட புத்தி உலகத்தில் முன்னேற்றம் அப்படியே முன்னேறி போனாங்க. அது சொல்லுவாங்க அது முழுக்க ஏமாற்றம், ஏமாற்றது முன்னேற்றம் பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால் புத்தியானது விளங்காதே, கல்புடைய வெளிச்சத்தை கொண்ட விளங்கம். கல்புடைய வெளிச்சம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய வெளிச்சம். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோடன கொஞ்சம் வெளிச்சம் வரும், அது பெருசா உதவாது, சின்ன சின்ன அமல்களுக்கு வரும். ஆனா முழுமையான அந்த பிரகாசம் முஜாஹதா மூலம் கிடைக்கும். மூமின்களுடைய துஆ அதுதான். ரப்பனா அத்மிம் லனா நூரனா, யா அல்லாஹ் எங்கட நூற பூர்த்தியாக்கிட்டா. கொஞ்சம் நீங்க நூறு அது சரி வராது, பூர்த்தியான நூறு. ரப்பனா அத்மிம் லனா நூரனா, யா அல்லாஹ் இந்த நூரை என்ன பூர்த்தியாக்கிட்டா நாயனே, பூர்த்தியாக்கிட்டா நாயனே. நூறு பூர்த்தியாகணும், கல்புடைய 100 பூர்த்தியாகணும். அதுக்கெல்லாம் இப்ப முஜாஹத் அந்த மைதானத்தில் சந்திக்கிறான். அதுலதான் இந்த துஆக்கள் கபூலாகும். ஒவ்வொருக்களும் உறுதியா நியத்து வச்சுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில காலை நேரங்கள் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் தயாராகுவோம். குர்பானியுடைய மைதானம் காக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு போறாங்க. போட்டி போட்டு போராக்கள் அவர்கள் தான் முந்துவார்கள். இது போட்டியுடைய மைதானம். அல்லாஹ் அவனை நோக்கி அழைக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் எல்லாத்தையும் உட்தெரிஞ்சு ஓட்டுவாங்க. வாங்கன்னு சொல்றது இல்ல, வாங்கன்னு சொல்ல தாலோன்னு சொல்லும், தால் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஃபிரான்னு சொல்றது ஓடி போறது இல்ல, ஃபிரான்னு சொல்றது உட்தெரிஞ்சு போட்டு ஓடி போறது. சிங்கம் விரட்டி வருகிறது, அவர் தப்பித்து ஓடுகிறார். ஓடி போக்கல பேச விழுந்துட்டு உரைக்கிறதுக்கு தான் போவார். சிங்கம் விரட்டி வருகிறது. சிங்கத்திலிருந்து ஃபிரார் விரண்டு ஓடுகிறார். எப்படி விரண்டு ஓடுவார்? ஒரே ஒரு இலக்கு தான், தப்பி ஓடுவோம் என்பது மட்டும்தான். பேசு விழுந்துட்டு போன் விழுந்துட்டு போவாரா பாப்பாரா? இல்ல, உட்டறிஞ்சு விட்டு ஓடுறது, உட்டறிஞ்சு விட்டு ஓடுறது. அல்லாஹ் கூப்பிடுறான், அல்லாஹ் பக்கம் வாங்கன்னு கூப்பிடல, ஓடி வாங்கன்னு கூப்பிடல. அல்லாஹ் உலகத்தை உட்டறிஞ்சு போட்டு ஓடி வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அவங்களோட உலகம் விடாது, ஒட்டி பிடிச்சு கொண்டே இருக்கும், அவங்கள பிடிச்சு கொண்டே இருக்கும். உட்டறிஞ்சு போட்டு ஓடி வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடுவான். சரி, அந்த அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு உடை சொல்வதுதான் இந்த முஜாஹதாவுடைய மைதானம்.